பிரான்சில் வசிப்பவர்களுக்கான வசிப்பிட உரிமத்தை பெறுவதிலும் அதனை புதுப்பிப்பதிலும் வெளிநாட்டினர் எதிர்கொள்ளும் நிர்வாக சிக்கல்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்பான தேசிய கூட்டமைப்பு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்த நடைமுறை சிக்கல்கள் ஏற்கனவே அங்கு குடியேறியவர்களின் வாழ்க்கையை பாதிப்பதாக அமைப்புகள் கூறுகின்றன. விண்ணப்பிப்பதற்கான அனுமதி கிடைக்காதது, பதிலளிக்கப்படாத விண்ணப்பங்கள், முடங்கிய டிஜிட்டல் தளங்கள் மற்றும் சரியான நேரத்தில் தற்காலிக சான்றிதழ்கள் வழங்கப்படாமை போன்ற காரணங்களால் பிரெஞ்சு அரசு நிர்வாகம் வெளிநாட்டினரை நிர்வாக ரீதியாக துன்புறுத்துவதாக இந்த கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. இதனால் பிரான்சில் முறையாக வேலை செய்து வரி செலுத்தி தங்குமிடம் பெற்று வாழும் பலர் தங்களின் ஆவணங்கள் புதுப்பிக்கப்படாததால் திடீரென சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் போன்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆவணங்கள் இல்லாததால் வேலை இழப்பு, வீட்டு வசதி பாதிப்பு மற்றும் சமூக நலத்திட்ட உதவிகள் முடக்கம் போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கடந்த 10ஆம் தேதி பாரிஸ், மார்சை உள்ளிட்ட பல பிரெஞ்சு நகரங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இணையவழி சேவைகளை எளிதாக்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் தளம் தற்போது பல தொழில்நுட்ப கோளாறுகளுடன் வெளிநாட்டினருக்கு ஒரு பெரிய டிஜிட்டல் சுவராக மாறியுள்ளது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. கணக்குகளை பயன்படுத்துவதிலும் விண்ணப்பங்களை மாற்றுவதிலும் இதில் பெரும் சிக்கல்கள் நீடிக்கின்றன.